90s காலகட்டங்களில் பல்வேறு திரைப்படங்களில் துணை வேடங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற நடிகையாகவும் வலம் வந்தவர்தான் நடிகை லாவண்யா. இவர் நிறைய திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடையாளம் காணும்படியான படமாக இவருக்கு அமையவில்லை. குறிப்பாக 1997 ஆண்டு வெளிவந்த சூரிய வம்சம் திரைப்படத்தில் ஸ்வப்னம் என்ற ரோலில் நடித்திருந்தார். தொடர்ந்து கொண்டாட்டம், உயிருக்கு உயிராக, படையப்பா, சுயம்வரம், சங்கமம், ஜோடி, கண்ணு கண்ணு பட போகுதையா, சேது, தென்னாலி, கண்ணால் பேசவா, வில்லன், சுந்தரா டிராவல்ஸ் போன்ற பல படங்களில் இவர் நடிப்பு சூப்பராகவே இருக்கும். திரைப்படங்களில் 90s காலகட்டத்தில் முதல் 2000 காலகட்டம் வரை இவர் நடித்து வந்தார். பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் கூட இவருக்கான மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர் சீரியல்களில் நடித்து ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக சினிமாவில் இருந்து விலகியிருந்த லாவண்யா தற்போது மீண்டும் பகாசுரன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதனிடையே சீரியல்களில் நடித்து வரும் இவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னுடைய வாழ்க்கையில் சினிமா எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றியும் கூறியிருந்தார். நீங்கள் ஏன் 43 வயது வரை திருமணம் செய்யாமல் இருந்தீர்கள் என கேட்டதற்கு, எனது குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. எனது குடும்பத்திற்கு நான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடித்து அதன் மூலம் வருமானமும் சம்பாதித்து நான் குடும்பத்திற்கு சப்போர்ட்டாக இருந்ததால் திருமணத்தை பற்றி எண்ணமே எனக்கு வரவில்லை. அதன் பிறகு எங்களுடைய குடும்ப ஃபங்க்ஷனில் தான் என்னுடைய கணவரை நான் முதலில் சந்தித்தேன். பின்னர் நாங்கள் நட்பாக பழகி அது காதலாக மாறியது. நாங்கள் காதலிக்கிறோம் என வீட்டில் சொன்ன உடனே இரு வீட்டார் சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள். ஆனால் திருமணம் செய்து கொண்ட பின் நாம் 43 வயதில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எந்த ஒரு எண்ணமே எனக்கு வரவில்லை. காரணம், என் கணவர் எனக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்ததால் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும், இந்த படத்தில் நான் நடிக்கவா என கேட்டால் கூட உனக்கு பிடித்திருந்தால் நீ நடி, முழு சம்மதத்தோடு தெரிவிப்பார். அதனால் முன்பை விட எனக்கு திருமணத்திற்கு பின்னர் தான் திரைப்படங்களில் சுதந்திரமாக நடிக்கவும் முடிந்தது. என் கணவர் எனக்கு உறுதுணையாக இருந்ததால் அவர் இல்லை என்று இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று அந்த பேட்டியில் லாவண்யா கூறியிருக்கிறார். லாவண்யாவை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.